அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நட்போடு இருக்கவங்க நட்போடு தான் இருக்காங்க. ஆனா இந்த காதலோடு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் தான் காதலோடு இருந்தால் கூட வெளியுறத்துல சேச்சே காதல்லாம் இல்லைங்க, அது நட்பு தான் அப்படின்னு பொய் சொல்லி தெரிஞ்சுதாங்க. அதுலயும் குறிப்பா இந்த காலத்துல அதுக்கு பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு புது புது பேர் வச்சுக்கிட்டு காதலை கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்க கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு நட்புக்கும் காதலுக்குள்ள வேறுபாடு தெரிஞ்சாலே போதும் இல்ல. இதோ அந்த குறைய இப்ப நான் தீர்த்து வைக்கிறேன், கேளுங்க. நட்பு கடுகளவும் எதிர்பார்ப்பு அற்றது. காதல் கடலளவு எதிர்பார்ப்பு உடையது. நட்பில் உணர்ச்சியை விட உணர்வே மேலோங்கி நிற்கும். காதலில் உணர்வை விட உணர்ச்சி தான் மேலோங்கி நிற்கும். காதலில் பைத்தியக்காரத்தனம் அழகு, நட்பில் பக்குவம்தான் அழகு. நட்பு நட்பிழந்து காதலாய்க்கூட மாறும். காதல் ஒருபோதும் காதல் இழந்து நட்பாய் மாறவே மாறாது. இதைத்தான் நான் கவி சொல்லிருப்பேன். நட்புக்கும் காதலுக்கும் 4 அடிதான் வேறுபாடு. நட்புக்கும் காதலுக்கும் 4 அடிதான் வேறுபாடு. காதலுக்கும் காமத்திற்கும் 100 அடிதான் வேறுபாடு. ஆதலால் நட்பு காதலாய் மாறும். ஒருபோதும் காதல் நட்பாய் மீண்டும் திரும்பாது. புரிந்து கொள்ளுங்கள்.